வணக்கங்க. இப்போ கொஞ்ச நாட்களா சில பெற்றோர் எனக்கு எழுதுற ஒரு கமெண்ட் என்னன்னா, குழந்தை நல்லா படிக்கிறாங்க, படிக்கலன்னு சொல்லலை. அதே போல நானும் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்கும்போது சொல்றான், காலையில கேட்கும்போது சொல்றான், பரீட்சைக்கு போகும்போது மறந்துடுறான், கொஞ்சம் ஞாபக சக்தி குறைவா இருக்குதுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வருத்தத்தை சொல்றாங்க. ஆக இந்த வீடியோவில் உங்க குழந்தைகளுடைய நினைவாற்றலை பாதிக்கிற 10 விஷயங்களை பார்க்கலாங்க. குழந்தைகள் படிக்கிறது மறந்து போகிறது, அவங்களுக்கு மெமரி குறைவா இருக்குது, அல்லது குழந்தைகளுக்கு மூல பலவீனமா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. அவங்க படிக்கிறதுல சில நேரங்கள்ல சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு 3 மணி நேரம் படிச்சோம், அதை தவறா படிச்சா உங்க குழந்தை அதை சரியா நினைவு வைக்கிறது இல்லைங்க. குழந்தையுடைய நினைவாற்றலை பாதிக்கிற முதல் பிரச்சனை என்னன்னா, புரியாம படிக்கிறதுங்க, புரியாம மனப்பாடம் பண்றது. உங்க குழந்தைக்கு வாட் இஸ் சைக்கிள் ஆஃப் வாட்டர் அப்படிங்கறது தெளிவா சொல்லி கொடுத்துருப்பீங்க. அவனும் கஷ்டப்பட்டு படிச்சு மனசுல வச்சிருப்பான். தேர் ஆர் 3 steps in water cycle. One is evaporation, condensation, precipitation அப்படிங்கறது ஸ்டேஷன் அந்த குழந்தை படிச்சு அப்படியே மனசுல வச்சிருக்கும். அதை பரீட்சையில போய் இருக்கும்போது அவனுக்கு ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் வருமே தவிர எவாப்ரேஷன் ஞாபகம் வராது, கொண்டன்சேஷன் ஞாபகம் வராது, பிரெசிபிட்டேஷன் ஞாபகம் வராது. ஏன்னா புது வார்த்தைகள் அவனுக்கு அந்த அர்த்தம் புரியலைங்க. ஆக அந்த குழந்தைக்கு வெறும் வார்த்தைகளை சொல்லி கொடுக்காம புரியும்படி விளக்கி கொடுக்கணுங்க. கண்ணா, தண்ணி ஆவியாகுது, எவாப்ரேட் ஆகுது, எவாப்ரேஷன். அப்புறம் ஆவியாகி மேகத்துக்கு போகிற இந்த தண்ணி எல்லாம் அழுத்தம் பெறுது, கொண்டன்ஸ்ட் ஆகுது. அப்புறம் மழை பொழியுது, அதான் பிரெசிபிட்டேஷன். இப்படிங்கிறத சொல்லி கொடுத்து விளக்குனீங்கன்னா அந்த குழந்தைக்கு மறந்தே போகாதுங்க. ஆக உங்க குழந்தைகிட்ட படிச்சுட்டியாடா கண்ணா அப்படி சொல்லி இந்த 3 வார்த்தைகளை மட்டும் கேட்டீங்கன்னு சொன்னா கேட்கும்போது சொல்லுவாங்க, அப்புறம் மறந்துடுவோம். ஆக அந்த குழந்தைக்கு உனக்கு இது புரிஞ்சுதா, உன்னால இதை விளக்க முடியுமா, உன்னுடைய ஃப்ரெண்ட் இதை பற்றி விளக்கம் கேட்கறானா நீ அவனுக்கு எப்படி இதை விளக்கி சொல்லுவ, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கும்போது அந்த படிச்ச பாடம் அந்த குழந்தையுடைய மூளையில அழுத்தமா பதியுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, படிச்சதை நினைவுபடுத்தாம இருக்கிறதுங்க. நினைவுபடுத்துறதும் புத்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டு அந்த குழந்தை நினைவுபடுத்துறது. புத்தகத்தை கம்ப்ளீட்டா மூடணுங்க. அந்த குழந்தைக்கு எந்த குழுவும் கொடுக்காம அந்த குழந்தை நினைவுபடுத்துதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்போ அந்த குழந்தையுடைய மூளையில உண்மையிலேயே அது பதிஞ்சிருக்குது அப்படிங்கிறது தெரியுங்க. அந்த குழந்தை தப்பா சொன்னாலும் பரவாயில்லை, திரும்ப அதை படிக்க வைக்கும் போது அந்த மூளைக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது, பையன் திரும்ப திரும்ப படிக்கிறான், கஷ்டப்பட்டு நினைவுபடுத்துறான். ஆக நம்ம இந்த செய்தியை மறக்கக்கூடாது போல அப்படிங்கிறத மூளை புரிஞ்சுக்கிட்டு அந்த செய்தியை கண்டிப்பா நினைவுல வைக்காங்க. மூணாவது பாத்தீங்கன்னா, ஒரே நாள்ல எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடணும் அப்படின்ட்டு முயற்சி பண்றதுங்க. நம்ம குழந்தைகளுக்கு வர வர ரெகுலரா படிக்கிற பழக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஆக பள்ளிக்கூடங்கள்ல சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பாடங்கள் போயிட்டே இருக்கும். பரீட்சைக்கு முன்னால இன்னைக்கு ஒரு நாள் விளையாடாம டிவி பார்க்காம எப்படியாவது உட்கார்ந்து படிச்சிடலாம் அப்படி சொல்லி முயற்சி பண்ணுவான். ஆனா படிக்கிறது அல்லது நினைவுபடுத்துறது அப்படிங்கிறது அது ஒரு டைம் எடுத்து நடக்கிற ஒரு ப்ராசஸ்ங்க. அதை கன்சாலிடேட் பண்ணி எது முக்கியம், எதை முதல்ல சொல்லணும் அப்படிங்கிறது அந்த மூளை சரியான வகையில பதிக்கிறதுக்கு டைம் எடுக்குங்க. ஆக உங்க குழந்தை பரீட்சைக்கு முந்தின நாள் விளையாட போகாம டிவி பார்க்காம இருந்து படிக்கிறத வச்சு குழந்தை நல்லா படிச்சாங்க, பரீட்சையில் எழுத முடியல, மறந்துட்டான் அப்படி சொல்றதுல நியாயமே கிடையாதுங்க. ரெகுலரா படிக்கணும், படிக்கிறத நான் சொன்னது போல ரீகால் பண்ணணும், புத்தகத்தை மூடி சொல்லி பார்க்கணுங்க. நாலாவது பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு தூக்கம் குறைவா கிடைக்கிறதுங்க. வழக்கமாகவே நம்ம குழந்தைகள் தூங்க போற நேரம் பிந்தி போயிட்டே இருக்குது. அது குழந்தைகளுடைய நினைவாற்றலை கண்டிப்பா பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, பல குழந்தைகள் பரீட்சைக்கு முந்தின நாள் சரிதானா ஆவேசம் வந்துடும். ஆக உட்கார்ந்து படிக்கிறேன்னு சொல்லி கண் விழிச்சு படிப்பாங்க. அவங்களுடைய கண்ணு பாதி தூங்கியும் தூங்காமல் இருக்கும், புத்தகம் திறந்து இருக்கும், மூளை தூங்க போயிடாங்க. ஆக அந்த குழந்தை விழிச்சிருந்து படிச்சு ஒரு பயனும் இல்லைங்க. காலையில பரீட்சையில போய் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு தூக்கம் வரும். நினைவுபடுத்தி பார்த்தா எதுவுமே வராதுங்க. ஆக அந்த குழந்தைகள் வழக்கமா படிக்கிற நாட்கள்லையும் சரி, பரீட்சைக்கு முன்னால் படிக்கிற நாட்கள்லையும் சரி, தூக்கம் கண்டிப்புங்க. ஏன்னா குழந்தை படிச்சதை மூளை கன்சாலிடேட் பண்ணி முக்கியமான தகவல்களை பதிக்கிறதே தூக்கத்துல தாங்க. அஞ்சாவது பாத்தீங்கன்னா, குழந்தைகள் கவனம் இல்லாம படிக்கிறதுங்க. நினைவாற்றலுக்கான கேட்வே, கதவே கவனம். கவனமா படிக்கிற எதுவும் மூளையில தங்குங்க. ஆனா நம்ம குழந்தைகள் படிக்கிற ஸ்டைல பாருங்க, டிவி பார்த்துட்டு படிக்கிறது, மொபைலை பக்கத்துல வச்சுட்டே படிக்கிறது, அங்க ஏதாவது நோட்டிபிகேஷன் வரும் உடனே அதை எடுத்து பார்க்கறது, வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவு நடந்துகிட்டு இருக்கிறது அல்லது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, கண்டிப்பா அந்த குழந்தைக்கு நினைவுல தங்காதுங்க. ஆக உங்க குழந்தைக்கு நீங்க சொல்லி கொடுக்க வேண்டியது ஒரு நேரத்துல ஒரு வேலைடா கண்ணா. படிக்கும்போது அது 10 நிமிடம் படிச்சாலும் படிக்க மட்டும் செய், கவனத்தை கொடுத்து படிக்க மட்டும் செய், வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் இடம் கொடுக்காத அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்குற பயமும் மன அழுத்தமுங்க. குழந்தைய படிக்க வைக்கணுமே அப்படி சொல்லி குழந்தைய மற்ற குழந்தைகளோட கம்பேர் பண்ணி உசுப்பேத்தி படிக்க வைக்கலாம்.
பக்கத்து வீட்டு பையன் எவ்வளவு அழகா படிக்கிறான் பாடுறா, ஒரு பரீட்சையிலையாவது ஒழுங்கா 100க்கு 100 எடுக்கிறியா, கேவலமா இருக்குது, அந்த மாதிரி சொல்லும் போது அந்த குழந்தை ஒரு ஆவேசமா உட்கார்ந்து உடனே படிக்க தொடங்குங்க. ஆனா நீங்க சொன்ன இந்த வார்த்தை காலம் அவனது நினைவாற்றல பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவன் படிக்க உட்காரும் போது நீங்க சொன்ன அந்த வார்த்தைகள் நினைவுல வரும். இது அந்த குழந்தைக்கு தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை கொடுக்காங்க. சில பெற்றோர் அடிக்கிறது திட்டுறது அப்படி சொல்லி அந்த குழந்தைய பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. இந்த வீடியோவை ஷூட் பண்றதுக்கு 2 நாளைக்கு முன்னால்தான் விசாகப்பட்டினத்துல ஒரு 6 வயசு குழந்தைக்கு பள்ளிக்கூடத்துல நடந்த சம்பவத்தை பார்த்து உண்மையிலேயே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஒரு ஆசிரியர் மிரட்டும் போது 6 வயசு குழந்தைக்கு இதய துடிப்பு நிக்குது, அந்த குழந்தை மயங்கி விழுந்து அதுலயே இறக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா குழந்தையுடைய மூளையும் உடம்பும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனால நிறையும் போது குழந்தை படிக்கிறது எதுவுமே நினைவுல நிக்காது, படிச்சது கூட மறந்து போகுங்க. அடுத்ததை பாத்தீங்கன்னா பெற்றோரை எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுங்க. பெற்றோர் நீங்க ஆசிரியர் மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு ஸ்டூடெண்டா மாறணும். அந்த குழந்தை தான் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வந்திருக்குதே, ஆக சாயங்காலம் அந்த குழந்தைகிட்ட படிச்சதை என்கிட்ட சொல்லுடான்னு சொல்லி பொறுமையா அதை கேட்டு தவறு போடும்போது அதை திருத்தி கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு மறந்து போகாதுங்க. குழந்தை மற்றவங்களுக்கு சொல்றத விளக்குறத ஒருபோதும் மறக்காதுங்க. ஆக பேசுறத குறைக்கணுங்க. நம்மளே பேசி பேசி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கற்றுக் கொடுத்தேன், எவ்வளவு அருமையா விளக்கி கொடுத்தேன், அவன் மறந்துட்டான் அப்படி சொன்னா அது தப்பு நம்ம மேலங்க. மண்டையில் ஏறுதா இல்லையா? மண்டையில் ஏறுது, மண்டையில் ஏறு, உடம்புல ஏறு. மண்டையில் ஏற மாட்டியா, உடம்புல ஏறு இல்லைன்னா. அடுத்ததை பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைக்கு நினைவாற்றல் கிடையாது, அவன் ஒரு மக்கு மடையன் அப்படி சொல்லி முத்திர குத்துறதுங்க. குழந்தை இப்படி சொன்னா உட்காந்து படிப்பான் அப்படி சொல்லி நினைச்சு சொல்லியிருப்பீங்க. ஆனா குழந்தை நீங்க சொல்றத நம்ப ஆரம்பிச்சிடுங்க. எனக்கு நினைவாற்றல் கிடையாது, எனக்கு ரொம்ப மெமரி கம்மி அப்படிங்கிறத அந்த குழந்தை நம்ப ஆரம்பிச்சிட்டினாலே படிக்கிறது கண்டிப்பா அந்த குழந்தைக்கு மறந்து போகுங்க. அந்த குழந்தைக்கு நினைவாற்றலை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்றதுக்கு முன்னால அந்த குழந்தைக்கு நம்பிக்கையை வளர்க்கணுங்க முதல்ல. ஆக உங்க குழந்தையுடைய நிலைமை தெரியும், அது தெரிஞ்சுமே ஒரு பெரிய பாடத்தை கொடுத்துக்கிட்டு இதை படி அப்படி சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைக்கு கண்டிப்பா அது மனதில் தங்காது. அந்த குழந்தைக்கே சந்தேகம் வந்துடும், இதை என்னால் படிக்க முடியலையே அப்படி சொல்லி. அதை வேற நீங்க அழுத்தி சொல்லி காட்டுவீங்க, எவ்வளவு படிச்சாலும் எனக்கு மண்டையில ஏறாதடா. ஆக அந்த குழந்தைய நேரடியா இப்படி தாக்கி அந்த குழந்தையோட இயலாமையை வெளிப்படுத்துறதுக்கு பதிலாக சின்ன பகுதியை கொடுத்து படிக்க சொல்லுங்க. அந்த குழந்தை படிச்சு சொல்லும் போது அந்த குழந்தைக்கே இழந்து போன நம்பிக்கை வரங்க. ஆக என்னால் படிக்க முடியுது, படிச்சது ஞாபகத்துல இருக்குது, அதை சொல்லி காட்டணுங்க. கண்ணை அழகா படிச்சுட்டீங்களே, ஓகே இப்போ இந்த பகுதியை படிங்க பார்க்கலாம். இப்படி 4 பகுதியா பிரிச்சு கொடுத்து அந்த குழந்தை கண்டிப்பா படிச்சு முடிக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தை களைப்பா இருக்கும்போது பசியா இருக்கும்போது அப்படியே பிடிச்சு வச்சு படிக்க வைக்கிறதுங்க. குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போதே பாதி டயர்டாக தாங்க வரும், சோர்வாக வரும். அந்த குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், வெளியே விளையாட விடணும். திரும்ப புத்துணர்ச்சியோடு அந்த குழந்தை உட்காந்து படிக்கிறதுக்கு முடிஞ்சதுன்னா படிக்க வைங்க. டயர்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஓய்வு கொடுங்க, தூங்க வச்சிடுங்க. காலையில் படிக்கட்டும் அல்லது ஒரு நாள் தாண்டி படிக்கட்டும். இவ்வளவு நேரம் சொல்லி குத்தல அம்மா, கஷ்டப்பட்டு சொல்லி குத்தல. இவ்வளவு நேரம் அம்மா தொண்டை தனியா கத்தி கத்தி சொல்லி குத்தனா இல்லையா உனக்கு? நாளைக்கு நீ வேணா பாருமா, படிக்கிறோம். ஆக உங்க குழந்தை ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் படிக்கிறதுல செலவழிக்குது அப்படிங்கிறத பாருங்க. சில பெற்றோர்லாம் காலையில் 4 மணிக்கு எழுப்பி விடுறாங்க. காலையில் ஒரு டியூஷன் முடிஞ்ச உடனே பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே ஒரு டியூஷன், வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். குழந்தை 10-11 மணிக்கு தூங்க போகுதுங்க. ஆக குழந்தை உங்களுக்கு பயந்து படிக்கிறது போல உங்களுக்கு தோணுங்க. ரெகுலராக டியூஷனுக்கு போனது போல வீட்டில் உட்காந்து படிக்கிறது போல உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த குழந்தையுடைய மனசுல எவ்வளவு அழுத்தம் சோர்வு கிடக்கும்னு நினைச்சு பார்க்கணுங்க. ஆக உங்க குழந்தை புத்துணர்ச்சியா இருக்கும்போது படிக்கிறதுக்கு சுறுசுறுப்பா இருக்கும்போது படிக்கிறது மட்டும்தான் நினைவுல தங்குங்க. மற்றபடி அந்த குழந்தை சோர்வா இருக்கும்போது விருப்பம் இல்லாம இருக்கும்போது எவ்வளவு நேரம் படிக்க வச்சாலும் அந்த படிப்பு மனதில் தங்காதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு சம்பந்தம் இல்லாமல் தொடர்பு இல்லாமல் நிறைய தகவல்கள் அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுங்க. இப்போ உங்க குழந்தைக்கு இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்களுடைய பேரையும் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்றீங்கன்னா குழந்தைக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு மாநிலத்துல இருந்து தொடங்கக்கூடாதுங்க. ராஜஸ்தான்ல இருந்து தொடங்குனீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு ராஜஸ்தான் எங்க இருக்குதுன்னே தெரியாது. ஆக தமிழ்நாட்டில இருந்து தொடங்கி அப்படியே மேலே போனீங்கன்னா அந்த குழந்தைக்கு கொஞ்சம் நினைவில் வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அல்லது 4 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். தெற்கு பகுதியில் இருக்கிற மாநிலங்கள் இதெல்லாம், வடக்கு பகுதியில் இருக்கிற மாநிலங்கள் இதெல்லாம், கிழக்கு பகுதியில் இருக்கிற இப்படி பிரிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு ஈஸியா நினைவில் வைக்கிறதுக்கு வசதியா இருக்காங்க.
அதே போல தாங்க கணக்கு, அறிவியல் இதெல்லாம் அப்டிராக்டாவே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காம அன்றாட வாழ்க்கையில் அந்த குழந்தை பார்க்கறது, அனுபவிக்கிறது, இதன் வழியாக தொடர்பு படுத்தி சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு அது எளிதாக மனதில் பதியுங்க. அதே போல வரலாற்று பாடங்களை கதை வழியாக சொல்லி கொடுத்து அந்த குழந்தையுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சு இருக்குங்க. ஆக எளிமைப்படுத்தி குழந்தையோட தொடர்பு படுத்தி குழந்தை தினந்தோறும் பார்க்குற பயன்படுத்துகிற பொருட்கள் வழியாக கடினமான பாடங்களை நீங்கள் தொடர்புபடுத்தி காட்டும்போது குழந்தைக்கு அது மறந்தே போகாதுங்க. ஆக உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கும் போது உங்களை அறியாமலே நீங்கள் செய்கிற சில தவறுகளை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தவறுகளை மாற்றி உங்கள் குழந்தைய படிக்க வச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் குழந்தையுடைய மெமரியில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொன்னால் யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்டில் எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி.